திருப்புகழ் 255. கரிக்குழல் விரித்தும் புறக்கயல் விழித்தும் கரிக்குவடு இணைக்கும் தனபார கரத்திடு வளை சங்கிலி சரம் ஒலித்தும் கலைத்துகில் மினுக்கியும் பணிவாரை தரித்து உளம் அழிக்கும் கவட்டர்கள் இணக்கம் தவிர்த்து உனது சித்தம் களிகூரத் தவக்கடல் குளித்து இங்கு உனக்கு அடிமை உற்று உன் தலத்தினில் இருக்கும்படி பாராய். புறத்தையும் எரித்து கயத்தையும் உரித்து ஒன் பொடிப்பணி என் அப்பன் குருநாதா புயப்பணி கடப்பம் தொடை சிகரமுற்றின் புகழ்ச்சி அமுத திண்புலவோனே திரள் பரி கரிக்கும் பொடிப்பட அவுணர்க்கும் தெரிப்புற விடுக்கும் கதிர்வேலா சிறப்பொடு புறப்பெண் கழிக்கும் விசய தென் திருத்தணி இருக்கும் பெருமாளே உனது சித்தம் களிகூர தவக்கடல் குளித்து இங்கு உனக்கு அடிமை உற்று உன் தலத்தினில் இருக்கும்படி பாராய். 3 புறங்களையும் சிரித்து எரித்து அழகிய யானை தோலை உரித்து ஒளிவிடும் திருநீற்றையே அணியாகக் கொண்டணிந்த என் தந்தையான சிவபிரானின் குருநாதனே திருத்தோளில் அணியாய் கடப்ப மலர் மாலையை அணிந்தவனே சி என்ற பெருமந்திரத்தின் உட்பொருளாக விளங்கி இனிய புகழ் அமுதை கொண்ட திண்ணிய புலவர் பெருமானே கூட்டமான குதிரைகளும் யானைகளும் தூளாகிடவும் போரிட வந்த அசுரர் சிதறவும் செலுத்திய கதிர்வேலனே சிறப்புடன் குறவர் பெண்ணான வள்ளிநாயகி மகிழும் பெருமாளே வெற்றியும் அழகும் கொண்ட திருத்தணிகையில் வீற்றிருக்கும் பெருமாளே ஆடவர்களின் மனத்தை அழிக்கின்ற வஞ்சகரான விலை மகளிரின் தொடர்பை விலக்கி அருள்வாய். உன் உள்ளம் மிகவும் மகிழும்படி நான் தவக்கடலில் குளித்து இப்போதே நினக்கு அடிமை மேல் கொண்டு நின் பதியான திருத்தணிகையில் இருக்கும்படியான பேரினை யான் பெறுமாறு அருள்வாயாக. சி என்ற பெருமந்திரத்தின் உட்பொருளாக விளங்கி சிகரம் என்றார் உச்சி, தூல பஞ்சாட்சரம் நமச்சிவாய, சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் சிவாய நம, காரண பஞ்சாட்சரம் சிவாய சிவ, மகா பஞ்சாட்சரம் சிவ. சிவாய நம என்பதில் சி என்பது சிவத்தை உணர்த்தும், வ அருட்சக்தியை உணர்த்தும், ய ஆன்மாவை உணர்த்தும், ந திரோத சக்தியை உணர்த்தும், ம என்பது ஆணவ மலத்தை உணர்த்தும். எனவே திரோத சக்தியால் ஆணவம் என்ற மலத்தை அகற்றி திருவருள் துணை கொண்டு ஆன்மாவானது சிவத்தை சேர்ந்து பிறவியை போக்கும். வேதத்தின் நடுவாய் விளங்குவது இவ் 5 எழுத்தே. சி என்ற தனி எழுத்து பெருமந்திரமாகும். அதனை ஏக பஞ்சாட்சரம் எனவும் உரைப்பர்.